கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்கள். உங்க சொந்த அலுவல கொஞ்சம் ரெஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. உங்க சாக்ரிஃபைஸ் கர்த்தர் பார்த்து உங்களை அதிகமாக இன்றைக்கு நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்படி ஆசீர்வார். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை ஆவியான துணையோடு உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2:16 1 கொரிந்தியர். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த பிற்பகுதியை வைத்து நம்ம தியானம் பண்ணோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகணும். அப்பதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். நமக்கு இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி, அதனால நான் மென்ஷன் பண்ணிட்டே போறேன். நீங்க வீட்டுல போய் 8ஆம் வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள அப்படி ஆவி நமக்கு அவசியமா இருக்கிறார். அதனாலதான் கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல அநேக பர்பஸ் உண்டு. ஏன் ஆவியானவர் கொடுத்தாரு? அதுல ஒரு பர்பஸ், ஒரு திட்டம். அவருடைய திட்டம் என்னன்னா, அவருடைய காரியங்களை அப்பதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இல்லது அவரை அறிந்து கொள்ள முடியாது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவிதான் ஒரு மனுஷனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும். தலைவலிக்குன்னு ஒரு மனுஷன்ட்ட சொன்னீங்கன்னா, ஐயோ தலைவலிக்குதா அப்படின்ட்டு அவனுக்கு புரியும். தைலம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? நான் வேடிக்கை அப்போ சொல்லுவேன், நாய்க்குட்டிக்கிட்ட போய் பேச, அம்மா அக்கா தலைவலிக்குதுமா அப்படி நாய்க்குட்டிக்கிட்ட சொன்னா அது என்ன சொல்ல, அது புரியுமா? லொல்லுன்னு வாழை ஆட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது. இப்ப மனுஷனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள நானும் ஒரு மனுஷனா இருக்கணும். அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். அதனால இயேசு கிறிஸ்து வானத்தை விட்டு இறங்கி வந்தார். மனுஷ ரூபத்துல தேவனா இருந்துட்டே எல்லாத்தையும் பைசல் பண்ணி விட்டுறல, இறங்கி வந்தார். அப்போ இன்றைக்கு நமக்கு அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும்னு அந்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது சொல்லி பவுல் அழகாக சொல்லுகிறார். பாருங்க, இந்த சிந்தை அது குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் செய்திக்குள்ள போகும்னால சொல்றேன். சிந்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா சிந்தையை குறித்து கூட, சிந்தனைகளை குறித்து கூட என் தேவன் ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார். செய்கைகளை மட்டுமல்ல, சிந்தைகளை குறித்து நியாயம் தீர்ப்பார் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆனா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். திருக்கும் கேடும் நிறைந்த இருதயம், அதை பரிசுத்தமா காத்துக்கொள்ள நம்முடைய சிந்தை எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான சிந்தைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாக ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நீங்க இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளே நீங்க சிந்தித்துக் கொண்டே இருங்க. இவைகளையே என்று சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் ஒழுக்கம் உள்ள வேலைகளோ, நீதி, கற்பு, அன்புள்ள வேலைகளோ, நற்கீர்த்தி உள்ள வேலைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு, அவளையும் சிந்தித்துக் கொள்ளுங்க என்று சொல்லல. அப்படின்னா அந்த என்டையர் மீனிங்க மாறி போகிறத நீங்க அறிவீங்க. இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, அப்ப நம்முடைய மனசை சுத்தமா வைத்துக் கொள்ள நமக்கு சொந்த பலனால முடியாது. திருக்கும் கேடும் நிறைந்து ஏதாவது கேடாதான் நினைக்கும் மற்றவங்களை பத்தி. ஆனா நம்ம இன்றைக்கு ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அந்த கிறிஸ்துவில் உள்ள இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்கு கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அது ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரே நேரத்துல அப்படி எடுத்து வந்துடாது நமக்கு. அதை அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும்.
வீணான சிந்தை வரும்போது அன்றது இந்த வீணான சிந்தையை எடுத்து போட்டுருங்க என்று சொல்லிட்டு நம்ம வேதத்துல உள்ள ஒரு வசனத்தை சொல்லலாம், அல்லது உண்மை உள்ளவைகளை நம்ம நினைச்சு தியானிக்கலாம். உண்மை என்பது கிறிஸ்துவிட்ட தான் இருக்கு, வேற மனுஷன்ட்ட உண்மையே இல்லை. பாருங்க, இந்த சிந்தை ரொம்ப முக்கியம். இதை மாற்ற வல்லவர் ஆவியானவர் ஒருவர் தான். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 2ஆம் வசனம், மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாங்க. நம்ம மறுரூபமாகும்படியா, கிறிஸ்துவ போல வாழும்படியா, அவரை போல நம்ம மாறும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்முடைய மனசு முதல்ல என்ன பண்ணும்? புதியதாக மாறணும். புதியதாக மாறி அப்புறமா கிறிஸ்துவின் சிந்தை அதுக்குள்ள வர நம்ம முயற்சி செய்யும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. மனம் புதிதாக கட்டாயம் நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். நாள் ஒருத்தரை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருப்போம், ஐயோ நான் பேசின தப்பு, இனிமேல் நான் அவங்கள பத்தி அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன மாறுதல் நமக்குள்ளே வலுக்கட்டாயமா நம்ம அதை நம்ம மாத்திக்கணும். கேவலமான சிந்தைகளை ஒழித்து விட அவசியமாக இருக்கிறது. பாருங்க, சிந்தை ரொம்ப முக்கியம். இதை மாற்ற ஆவியானவர் ஒருவரால தான் முடியும். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் குறிப்பாக நான் வைக்க விரும்பேன். 4-5, அவனவன் தனக்கானவர்களை மாத்திரமல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா பரவாயில்ல, போ, ஒரு நாள் முடியலையா போ அப்படின்னு சொல்லல, இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே என்னிலும் இருக்க கடவுது, என்னிலும் இருக்க கடவுது. அதை சொல்லும் போது 4ஆம் வசனம் அந்த இன்ட்ரடக்ஷனோட அதை சேர்த்து பார்க்கும்போது, அவனவன் தனக்கானவளை மாத்திரம் இல்ல பிறனுக்கானவளையும் நோக்குவானாக என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசுடைய சிந்தை என்னன்னு அங்கே அதை புரிந்து கொள்கிறோம். அவர் தன்னையே நினைச்சு, எனக்கு கஷ்டம் சிலுவை, எனக்கு கஷ்டம் சிலுவைக்கு உலகத்துக்கு போனா எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருந்தான். தன்னையே நினைச்சிட்டு இருந்தார். தனக்கானவளை நோக்குவார். ஐயோ என் மகிமையெல்லாம் போயிருமே, எனக்கு வர்ற பிரைஸ் துதி எல்லாம் போயிருமே அப்படி என்று சொல்லி நினைச்சிருந்தாருன்னா அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கவே மாட்டார். அந்த பகுதியை நம்ம அந்த அறிவோம். அப்ப பாருங்க, முதல்ல அவர் அந்த மகிமையெல்லாம் துறந்தாரு, விட்டு கொடுக்கிற அந்த தன்மை. பிறனுக்கான இந்த மனுஷன் பாவத்துல அழியிறானே, நான் அவனுக்கு ஏதாவது செய்யட்டும், நான் இங்க தூதர் மத்தியில இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்கு, இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் என்று சொல்லி அவர் தன்னை நினைச்சிருந்தாருன்னா பூமிக்கு இறங்கி வந்திருக்காரு. என்ன நினைச்சாரு? என்ன மீட்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக தான் அந்த மகிமையெல்லாம் விட்டு கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவில் உள்ள சிந்தை என்ன? அந்த விட்டு கொடுக்கிற தன்மை, பிறனுக்கானவர்களை நோக்குகிற தியாக சிந்தனை நமக்கு இருக்குதா? சின்ன குடும்பத்துக்குள்ள முதல்ல நம்ம அபியாசப்படுத்துவோம், அதுக்கப்புறம் சபைக்குள்ள, அதுக்கப்புறம் தேசத்துல நம்ம அதை அபியாசப்படுத்துவோம். ஜபம் கூட ஒரு சில நேரம் ஒரு கோணமா அப்படி ஒரு சாஞ்சாப்ல அப்படியே ஒரு செல்ஃபிஷாவே அப்படியே போயிடும் நேரடி. அதனால பிறருக்கானவளை நம்ம யோசிக்கிறோம். அதான் கிறிஸ்து மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் தாழ்மை வந்தது. அதுக்கு ஒரு தாழ்மை வேணும் இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தை என்ன? தாழ்மை. இதெல்லாம் விட்டு தூதர் துதியெல்லாம் விட்டுட்டு பிதாவோட ஐக்கியமாய் இருக்கிறத, சமமாய் இருப்பத அவர் பெருசா நினைச்சிருந்தானா இறங்கி வந்திருக்க மாட்டார். எல்லாத்தையும் விட்டு ஏழை கோலத்துல வந்து மாத்திரமல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இறங்கி வந்தார். அப்ப அந்த தாழ்மை இது ஆண்டவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். நம்ம ஒரு பேரளவுக்கு முகத்தளவுக்கு தாழ்மையா இருக்கலாம். அந்த உண்மையான தாழ்மை இந்த இயேசுட்ட மட்டும்தான் உண்டு, கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் உண்டு. இதோ நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னேன். அவர்கிட்ட போய் அதை கற்றுக்கொள்ள நம்ம இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தாவியானவர் அந்த கிருபையை நமக்கு தாழ்மை, உண்மையான தாழ்மை இருக்கா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு தாழ்மை வேணும். எல்லாத்தையும் பெருமையெல்லாம் விட்டுட்டு இறங்கி சீஷர் பாதங்கள் எல்லாம் கழுவுனார். அடிமையின் ரூபம். அது மாத்திரமல்ல, சபிக்கப்பட்ட மனுஷனாய் நம்முடைய பாவம் எல்லாவற்றையும்
ஏற்றுக்கொண்டார். அந்த தாழ்மை நமக்கு வேணும். பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் குணம் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில? அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படியிட சின்ன காரியம் தான் சொல்லுவார். ஒரு சில வேளையில் நம்ம கீழ்ப்படியாம போயிருந்தோம். அப்ப இன்று முதல் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆவியான நிறைவே இதுவாய் பெற்றுக்கொண்டு இந்த தாழ்மை, கீழ்ப்படிதல் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 2வது குறிப்பா சொல்ல, முதல்ல கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ நம்ம ஆவியானவருடைய துணையோடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வேணும். ரோமர் 13:12 ரோமன்ஸ் 13:12 வாசிப்போ. 13 இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளக்கடும். இதுவும் ஆவியான துணையினாலதான் இந்த ஒளியின் ஆயுதங்களை நம்மால தரித்து கொள்ள முடியும். 14 ஆல்சோ இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்கு இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்து அந்த சிந்தை இருக்கணும்னா, நான் நிச்சயமாக இயேசுவை நான் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்து கொள்கிறதுனா என்ன? ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியர் தரித்து கொள்கிறது லேசா ஒரு நிறைய காரியம் இருக்கு, அதை சொல்லுவேன். ஆனா ஒரு சின்ன காரியம் அதுல அறிந்து கொள்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பார்த்து சொல்லி கரெக்டா சொல்லிடுறேன். 27 கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. எளிதாக அதை புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவ நான் எப்படி தரித்து கொள்ள முடியும்? நான் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நான் கிறிஸ்துவ நான் தரித்துக் கொள்கிறவளாக நான் நிச்சயமாகவே ஈஸிவே ரொம்ப காரியங்கள் இருக்கு கிறிஸ்துவ தரித்துக் கொள்ளுகிறதுனா. இது சொல்லும் போது உங்களுக்கு நான் ஒரு புதிய மனுஷனா மாறிடுறேன். ஞான ஸ்நானம் எடுக்கும்போது பழைய மனுஷன்லாம் ஒளிந்து போயிட்டா, புதிய மனுஷனா நான் தட்டு. நான் எப்படி காட்டுவேன்? கிறிஸ்துவ தரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி எப்படி காட்ட முடியும்? ஞான ஸ்நானத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டா. அன்னைக்கு ஒரு வாலிபுல நீ ஞான ஸ்நானம் எடுத்தா, அப்புறமா பார்த்து நான் கேட்டேன், இப்ப எப்படி இது ஃபீல் பண்ற, எப்படி நல்லா இருக்கியா, சந்தோஷம்? ஆமா முந்தி துக்கமாவே இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு துக்கம், ஒரு ஏமாற்றம், ஒரு குறை சொன்னேன். என்ன இப்போ அதை பத்தி துக்கமே எனக்கு இல்ல, சந்தோஷமா இருக்கிறேன் சொன்னேன். பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். ஈஸியா அத ஒரு சின்ன காரியம். இப்ப அந்த நாமான் வந்து நின்றான் சோமானு. அப்ப தீர்க்கதரிசி சொன்னார், போய் யோர்தான்ல 7 தரம் முழுகிட்டு வான். கோபம் வந்தது மூக்கு மேல. எங்க ஊர்ல இருக்கிற ஆறு போதாதா? ஆப்பனா பருப்பார், நான் அதுல போய் குளிச்சிட்டு இருக்கிறேன். இது என்ன யோர்தான் என்ன பெரிய நதியா? கோபமா திரும்பினா. ஒரு வேலைக்காரன் சொல்றேன், அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்ன செஞ்சுட்டு, சின்ன காரியம் இதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் கிடைக்கும். இது பெரிய காரியமான ஞாபகம் எடுக்கிறது சின்ன காரியம். அதுக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? ஏன் இஷ்டம் இல்ல கீழ்ப்படி? கிறிஸ்துவ நீங்க தரித்துக் கொள்ளுவீங்க. அந்த சின்ன காரியத்தை செய்த போது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன காரியங்கள்ல அதான் நான் சொல்றேன், கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருக்கா நமக்கு? பிலிப்பியர் 2 கீழ்ப்படிஞ்சுதான் அவர் சிலுவைக்கு போனார் பிதாவுக்கு. அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி.
ஆனாலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்த போது எல்லாருடைய ரட்சிப்பும் உண்டாகும். இப்ப நம்முடைய குடும்பங்கள் இன்னும் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா ஒருவேளை எதிர்த்து நிக்க வேண்டாம். ஆவியான குடும்பமாக நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஞான ஸ்நானம் மூலம் கிறிஸ்துவ நம்ம தரித்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி காலங்களில் அவசியமாயிருக்கு. நான் என்ன செய்யறேன்? எல்லாம் செஞ்சுட்டேனே, நான் பைபிள் உபவாசம்ட்டேனே, ஊழியம் செய்யறேனே, கோயிலுக்கு போறேனே, காணிக்க குடிக்கனே, எல்லாம் பண்றீங்க. ஒரு செத்தை தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போகணும். நார்னா பரவாயில்ல, கெட்டு போகணும். எல்லாமே போச்சு. ஞான ஸ்நானம் எடுத்து அவரை தரித்து கொள்ளும். அதை பத்தி இன்னுமா விவரமாய் சொல்லணும்னா ரொம்ப காரியங்கள்லாம் இருக்கிறது. 2:5 நீங்க பாத்தீங்கன்னா அவரை தரித்து கொள்ளணும். இல்லைன்னா நம்ம நிர்வாணிங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்குரிய ஒரு கூடாரம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரத்துல இருக்கிறோம். சரீரத்தை குறிக்கிறது. இந்த பூமிக்குரிய கூடாரம் என்ன பண்ணுமா? அழிந்து போகும். என்னைக்கா ஒரு நாள் அழிந்துதான் போகும். அப்ப நம்ம எங்க இருப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கைவேலை அல்லாத ஒரு கூடாரத்தை எனக்குன்னு மேல செஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் அதை தரித்து கொள்ளணும்னா நான் இயேசுவை தரித்து கொள்ளணும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, தரித்து கொண்டவர்களா இருப்பீர்கள்னா நிர்வாணிகளா இருக்க மாட்டீங்க. இல்ல நிர்வாணிகளா அப்பா முன்னால ராஜா முன்னால போய் நிக்க வேண்டியது வரும். இயேசுவை தரித்து கொள்ளுங்க என்று அன்போடு இன்னொரு விஷயம் கூட கேட்கிறேன். ஒவ்வொரு விஷயம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் சொல்லல. ஆண்டவர் கொடுக்கிற வசனங்களை தைரியமா சொல்றேன், அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்க பொறுப்பு. நிர்வாணிகளா போய் மகாராஜா முன்னால நிக்க ஆசையா? அல்லது இயேசுவை தரித்து கொண்டு வெட்கப்படாம நான் தரிச்சிருக்கிறேன் என் சட்டை அப்படின்ட்டு போய் சந்தோஷமா நிப்பீங்களா? அது the decision is yours. நீங்க தீர்மானம் செய்து கொள்ள தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள இருக்கணும். தியானித்து கொண்டு இருக்கோம். அதுக்கு கிறிஸ்துவ தரித்து கொள்ளணும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை நான் இன்னும் வேகமா சொல்றேன். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். சர்வாயுத வார்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இது ஒளி நம்ம வாழ்க்கையில இருள் வராதபடி சில ஆயுதங்கள் இருக்கு. ஒளியின் ஆயுதங்களை அந்த ஒளியின் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது இருள் நம்ம வாழ்க்கையை விட்டு அகன்று போகும். அல்லது வேற எப்படி போகாது. நீங்க ரோமர் ஒரு ஆயுதத்தை நாங்க காண்பிக்கிறேன். ரோமர் 1 21 வாசிப்போம். தேவன் அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனை எங்கேயும் வருது பார்த்தீங்களா? சிந்தனை நம்ம முதலே தியானிச்சோம். சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது. முக்கியமான ஒரு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஒரு ஒளியின் ஆயுதம். அவரை தேவன் என்று நீங்க அறிந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ இருதயம் இட் பி வைப்ரண்ட், உணர்வு இருக்கும். அதுல ஸ்தோத்தரிக்கலன்னா உணர்வே இருக்காது. அப்படியே மறத்து போயிடும். கட்டா மாதிரி அதுல உயிரே இருக்காது. அப்புறமா என்ன ஆகும்? அதுல இருள் உட்கார்ந்து. ஸ்தோத்தரிக்கலன்னா இருள் உட்கார்ந்து. ஆமா, என்ன செஞ்சாரு? ஏன் ஜபத்துக்கு பதில கொடுக்கல? இப்படி பண்ணி விட்டாரு எங்க வீட்டுல இப்படி பண்ணி செஞ்சுட்டார எங்க ஆண்டவர். இவருக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணாங்க? சிலுவையில ரத்தம் நல்லதுதான். நான் கேட்டத எனக்கு கொடுக்கலையே, என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே. இந்த வசனத்தோட ஒப்பிட்டு இது மாதிரி
வேத வசனம் அது ஒரு ஒளியின் ஆயுதம். வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கு காலையில வேதம் வாசித்தீர்களா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். வேதம் வாசிக்காத நாள் வாழ்க்கையில வீணான நாள். கோயிலுக்கு தானே போறோம், அங்க போய் வாசிக்கலாம், அங்க வாசிக்கிட்டே தானே இருக்க போறோம். கூட்டத்துக்கு தானே போறோம், அங்க போய் வாசிக்கலாம், வாசிக்கிட்டே தானே இருக்கணும். இல்லை, உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு வேணும். வேதத்தின் மூலம் வேதத்தை நீங்க வாசிக்கும் போது உங்க இருதயத்துக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்க வீட்டுக்குள்ளே சத்தமா வாசித்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்க ஜெபம் பண்ணும் போது வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கும். அதான் ஆயுதம். இருளை விரட்டுகிற ஆயுதம் ஜெபம் தான், வேத வாசிப்பு தான், ஸ்தோத்திரம் தான். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தோடு வேதத்தை வாசிக்கும் போது இன்றைக்கு வெளிச்சம் என் வீட்டுக்குள்ளே வருகிறது என்று சொல்லி விசுவாசத்தோட வாசிங்க. கத்தச்சேவர். ஆமா, சும்மா சொல்லுவாங்க எல்லாம். அவங்க இந்த பிரசங்கமா இருக்கு, சொல்லியே இல்லை. வேதத்தை வாசி, உபாசம் இரு, ஜெபம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வெளிச்சமாய் இருக்கிறது என் பாதை, நான் நடந்து போகிற பாதை. என் கால்களுக்கு நான் இடராம நடக்க முடியும். அப்ப ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். அது இயேசுவை தான் குறிக்கிறது. இயேசுவை நம்ம தரித்து கொள்ளணும். பாருங்க, இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் ஒரு அருமையான பகுதி. அது விவரமா பேச நேரம் இல்லை. ஆனா 22 வாசிங்க. 4 முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கோ இச்சைகளினாலே கெட்டு பழைய மனுஷனை பத்தி நல்ல விவரமா சொல்லி இருக்கு. அதுக்கு நமக்கு சொல்லவே வேண்டாம், நமக்கு தெரியும். கெட்டு போற பழைய மனுஷன். நீங்க அந்த பழைய மனுஷனை கிறிஸ்துவ தரிக்கும்னால என்ன பண்ணணுமா, அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஆவி, அத நீங்க நோட் பண்ணிக்கணும். புதிதான ஆவி, இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ள. புதிதான ஆவி உள்ளவர்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். இது ஆவியானவர் தான் நமக்கு திருவச்சன். பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு கோபம், எரிச்சல், பகை, திருடு, கசப்பு, தூஷணம், கெட்ட வார்த்தை, அதெல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் பழைய மனுஷனுடைய கிரியை. அப்புறம் புதிய மனுஷனுடைய கிரியையும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை பார்த்து நம்ம அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகளை ஒழித்து போட்டுறணும். அதுதான் நம்ம கிறிஸ்துவ தரித்து கொண்டு, அது மாத்திரமல்ல அந்த ஒளியின் ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்கிறவர்களாக இருப்போம். இது இன்னும் ஆயுதம்னா கத்தி அது இது எல்லாம் வர்றது இல்லை. இந்த ஆயுதம், இந்த ஆயுதங்களை குறித்து வேதம் சொல்லுது. அடிக்கடியா நான் வெளிகளை மென்ஷன் பண்ணுவேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எங்க போராயுதங்கள் எப்படி சும்மா உலக பிரமாண ஆயுதங்கள், ஈட்டி, அருவாள், கத்தி, குத்து அதெல்லாம் கிடையாது. எங்க போராயுதங்கள் என்ன? அது அரண்களை நம்ம இப்ப தியானித்தோம் இல்லையா, அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம். இந்த ஆயுதங்களான ஸ்தோத்திரம் முக்கியமானது. ஏன்னா எரியோ கோட்டை எப்படி விழுந்துச்சு? ஸ்தோத்திரத்துலதான் விழுந்துச்சு. பவுலும் சீலாவும் அந்த இருள் அறையில கால்கள் கட்டப்பட்டவர்களாய் தொழு மரத்திலே மாட்டப்பட்டவர்களாய், மாடுகளை தான் தொழு மரத்துல மாட்டி வைப்பாங்க. இவங்கள மனுஷரை அந்த வேளையில ஜெபம், ஸ்தோத்திரம், துதி, பாடல் பாடும்போது தானாக எல்லா அஸ்திபாரங்கள் எல்லாம் அது இருந்து விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
அறங்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. உன் ஜெபம் தேவ பலம் உள்ளது. உன் ஜெபம் அரண்களை நிர்மலமாக்கி போடும். உன் துதி தடைகளை உடைத்து போட்டு உனக்கு கதவை திறந்து கொடுக்கும். அல்லேலூயா. கதவு பூட்டி இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் நீங்க துதிச்சு பாருங்க. நீங்க போராடுங்க. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளா. ரோமர்ல நம்ம பார்த்தோம், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்க. இப்போ ஓரளவுக்கு நீங்க ஒளியின் ஆயுதம்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கிட்டு கிறிஸ்தன் சிந்தையோடு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலையும் பாக்குறோம், இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்க, பழைய வாழ்க்கை நீங்க அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்ற. இப்ப நீங்க ஒளியின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீங்க. அப்போ ஒளியின் பிள்ளை இருளுக்குள்ள போகுமா, பாவத்துக்குள்ள போகுமா? போகவே செய்ய. வீட்டுல போய் அந்த 8ல இருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. வேறமா பேச நேரம் இல்லை. அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுத்து நம்முடைய ஒளியின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவார். நீங்க ஒளியின் பிள்ளைகளாய் இருங்க. ஒளியிலே நடவுங்கள். திரும்ப இருளுக்குள்ள போகாதீங்க. இனிமே காலம் சொல்லாது, விடிய போகுது அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க. நீ எழுந்து வெளிச்சத்துக்குள்ள வா அப்படின்னு ஆண்டவர் அன்போடு அழைக்கிற. வெளிச்சத்தின் பிள்ளைய நடக்கதான் இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுக்க. இந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி எபேசியர்ல பாக்குறோம். அடிக்கடி நம்ம தியானிச்ச பகுதி, தெரிஞ்ச பகுதி தான். அதுல பார்க்கிறோம் அந்த 10ஆம் வசனம் 6-10. அடுத்த வசனம் தரித்து கொள்ளுங்க. அந்த இடத்துல நிறுத்திக்கிறோம். தரித்து கொள்ளுங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் இருக்கு, ரெடியா இருக்கு. யாரோ ஒன்னு பொண்ணு அலங்காரம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து உனக்கு அலங்காரம் பண்ணி விட மாட்டாங்க. தரித்து கொள்ளுங்க. உனக்கு இஷ்டம்னா அதை எடுத்து நீ போட்டுக்கோ. அது உனக்கு பாதுகாப்ப தரித்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலையாக, என்னுடைய கடமையாய் இருக்கிறது. கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிற நோக்கமாய் இருக்கிறது. அது தேவதூதன் மாட்டி விட மாட்டான். இந்த ஹெல்மெட் போட்டுக்கோ, இந்த பட்டையை எடுத்து தரித்து கொள்ளுங்கள். இன்னுமாய் நம்ம பார்க்கிறோம் 13ஆம் வசனத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளணும். நான் அங்க வச்சிருக்கு, எனக்கு இன்னும் வச்சிருக்கு. சத்தியவன் கட்சியை உங்க அறையிலே கட்டி கொள்ளணும். நான் தான் எடுத்து இருக்க கட்டி கொள்ளணும். எனக்கு தெரியும் எவ்வளவு இருக்கமா நான் கட்டணும்னு. நான் தான் கட்டுவேன். மத்தவங்க யாரும் கட்டி விட்டா என் ட்ரெஸ் லூசா போயிடுமா இல்லையா? பாதி தூரம் போறதுக்குள்ள ஐயோ உனக்கு வலிச்சிடும், லேசா கட்டினேன் புடவைய. எனக்கு தான் தெரியும் எவ்வளவு டைட்டா என் புடவைய நான் கட்டிக்கணும் இல்லையா? எவ்வளவு டைட்டா நான் ட்ரெஸ் பண்ணணும் எனக்கு தான் தெரியும். அப்போ சத்தியவன் கட்டு நான் தான் கட்டணும். நீதி என் மார்க் தரித்து கொள்ளணும். நான் தான் எடுத்து நீதியை தரித்து கொள்ளணும், எடுத்து போட்டுக்கணும். நான் தான் பாதரட்சியை நான் என்ன பண்ணணும், நான் தான் தொடுத்து கொள்ளணும். ஏன்னா யாராவது காலில் போட்டு விடுவாங்கன்னு நான் இருக்க மாட்டேன். நான் புறப்பட்டுட்டேன், நான் ஆயத்தமா இருக்கேனா, நான் போய் வேகமா செருப்ப நான் தான் போட்டுக்கொள்ளணும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆயத்தமா நான் தான் இருக்கணும். நான் தான் ஆயத்தமா பாதரட்சியை கொடுக்கணும். கேடகத்தை என்ன பண்ணணுமா, கேடகத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் அதை எடுத்து பிடிச்சுக்கிட்டு ஆயத்தமா இருக்கேன். பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா யுத்த களத்துல நிக்கிறேன்னு அர்த்தம். சும்மாவேவா பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப என் வேலை அதுல இருக்கு, சர்வாயுத வர்க்கத்தை. அப்புறம் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். அப்புறமா ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள். எல்லாத்தையும் போட்டு தூங்கிக்கிட்டே உட்கார்ந்துருந்தா எப்படிங்க?
வாட்ச்மேன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டே உட்காந்துருந்தானா பிரயோஜனமா? இல்லை இல்லை. இப்ப விழிச்சிருக்கணும். விழிச்சிருக்கிறதுன்னு அடையாளம் என்னன்னா ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாதான் நீங்க விழிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணலன்னா, நான் அன்னைக்கு ஒரு இடத்துல சொன்னேன், அப்புறம் அண்ணன்ட்ட திட்டு வாங்கினேன். பொய் சொன்னா ஜபத்தை கேட்க மாட்டான்னு கோவத்துல ஒரு இடத்துல கத்தினேன். ஒரு இடத்துல ஏன் அப்படியெல்லாம் சொல்ற அப்படின்னு என்ன டோஸ் போட்டாங்க. ஜனங்கள் சோர்ந்து போவாங்கல்ல, நான் சொல்லணும்ல. அப்ப விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரமா ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு திரும்ப 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 சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை 1 ஹவராவது ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்து, ஏன்னா அவர் கேட்கிறாரு 1 மணி நேரமா என்னோட விழித்திருக்க கூடாதான்னு. அத பேசா வச்சுக்கிட்டு 1 மணி நேரமா ஜெபம் பண்ண கூடாதா? ஆண்டவர் இவ்வளவு பாரப்படுறாரே அப்படின்னு. அப்போ விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுவும் ஒரு ஆயுதம், நீதியின் ஆயுதம், ஒளியின் ஆயுதம், சர்வாயுத வர்க்கம், கிறிஸ்துவின் சிந்தை. ஏன்னா கிறிஸ்து எப்போ பாருங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒண்ணு மனுஷங்களுக்கு மினிஸ்டர் பண்ணுவாரு, மனுஷங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அவங்க கண்ணீர் தொடப்ப எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் சும்மா இருக்கிற நேரம் என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ண மேல மேல போய். அப்ப நம்ம இன்னைக்கு கொஞ்சம் என் பலத்துக்கு ஏத்த விதத்துல நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். தனிப்பட்ட விதத்துல நான் ஆண்டவரோடு ஜெபம் பண்ண என்ன நான் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த ஆவியின் பலத்தை நமக்கு இன்னைக்கு தருவார். கேளுங்க, இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்போ ஆண்டவரே இந்த ஜெபிக்கிறதுக்கு எனக்கு புதிய பலனை தாங்க. என் மேல ஒரு அபிஷேகத்தை விட்டு சேர்ந்து ஜெபிச்சிருவாங்க. கூட்டமா போய் உட்காந்து ஜெபிச்சிருவாங்க. தானா ஜெபிக்கிற 1 hour. நான் மத்த இதெல்லாம் சேர்த்து சொல்லல. குடும்ப பிரேயர் பண்றது, அப்புறம் கோயில்ல போய் உட்காந்து அத குறித்து நான் சொல்லல. ஜெபம் பண்ணணும் தான். நீங்க 1 மணி நேரம் கர்த்தர் பார்க்கல காத்திருந்து கொஞ்சம் வேதம் வாசி, கொஞ்சம் துதிச்சு அவரை பாட்டு பாடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில தடையெல்லாம் நீங்கி போறத உங்களால உணர முடியும் இல்லையா? தடையெல்லாம் நீங்கி போய் உங்க வாழ்க்கையில நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நீங்க தனியா ஜெபம் பண்ணீங்களா? உங்க தேவைக்கு தனியா உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணீங்களா? அப்படி செய்யும்போது பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று முதல் இப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சம்மரி மாதிரி இப்படி சொல்லிடுறேன். கிறிஸ்துவில் உள்ள சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவ தரித்து கொள்ளணும், ஒளியின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளணும், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவ நான் எப்படி தரித்து கொள்வேன்? புதிய மனுஷனை நான் எப்படி தரித்து கொள்ளுவேன்? பழைய மனுஷனை எப்படி களைந்து போடுவேன்? ஒரு வழி அது ஞான ஸ்நானத்துக்கு நான் ஒப்புக்கொண்டு கீழ்ப்படியும் போது நான் கிறிஸ்துவ தரித்து கொள்கிறவளாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாறுதலை மாற்றத்தை நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஜெபத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள இந்த சிந்தை எனக்குள்ள வேணும். கிறிஸ்துவில் இந்த சிந்தை உங்களில இருக்க கடவுது. கிறிஸ்துவின் ஆவியினாலதான் நான் கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொள்ள முடியும். எனக்காக வைத்திருக்கிற அவருடைய சிந்தை, என்னை குறித்த அவருடைய நோக்கத்தை என்னால உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவில் உள்ள சிந்தை எனக்கு வேணும். தியாக சிந்தை, அன்பின் சிந்தை, கீழ்ப்படுதலின் சிந்தை. இந்த கீழ்ப்படுதல் எனக்கு வரணுமே, இன்னும் வரலையே. எனக்கு வேணுமே அந்த கீழ்ப்படுதல். பிதாவுக்கு அவர் எவ்விதமாய் அழகா கீழ்ப்படிந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து சீஷர் காலம் கழுவி சபிக்கப்பட்ட மனுஷனை முள்முடி சூடி என் பாவம் ரோகம் சாமம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். அது நிமித்தம் பிதா அவரை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தினார். நீ ஆண்டவர் கீழ்ப்படியும் போது ஒருவேளை மனுஷர் உன்னை அற்பமா நினைக்கலாம், உன்னை அருவருக்கலாம்.
ஆனா நீ கர்த்தரால கைவிடப்படுவதே இல்லை, மறக்கப்படுவதே இல்லை. உன்னை ஏற்ற வேளையில உயர்த்துவார். அவர் உண்மை உள்ளவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வசனம் செய்கிறார். கனம் பண்ணுவார். இயேசுவை கனம் பண்ணினார். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசுவை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி எல்லா முழங்காலும் முடங்கட்டும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதா என்று சொல்லி இயேசுவுக்கு அத்தனை அதிகாரம் மேன்மையும் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அவரை உயர்த்தினார். இயேசுடைய அபிஷேகம் அளவில்லாத ஒரு அபிஷேகம். தோழரை பார்க்கிலும் குமாரனை ஆனந்த தைலத்தினால் அதிகமாக அபிஷேகம் பண்ணினார். ஏன்னா அவர் நீதி உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துடைய அன்புக்கு, அந்த கிறிஸ்துடைய சிந்தைக்கு, கிறிஸ்துடைய அபிஷேகத்துக்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கேட்போம். இந்த அபிஷேகம், புதிய அபிஷேகம் தாங்கன்றவரே, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும். அப்படியான ஒரு அபிஷேகத்தை தாங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தை, அப்பா அந்த ஒரு அன்பின் சிந்தை, மனதுருக்கத்தின் சிந்தை எனக்குள்ள வரணும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எனக்கு வரட்டும், எனக்கு வரட்டும். எனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்கத்தக்கதான அப்படியான ஒரு சிந்தைய நீங்க கட்டளையிடுவீங்க.